அன்பானவர்களே, நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம தியானத்துக்குள்ள சுருக்கமா எவ்வளவு வேகமா முடிக்கணுமோ அவ்வளவு வேகமா ஒரு காரியத்தை உங்களோட பேசணும்னு சொல்லி ஆவினால நான் ஏவப்பட்டிருக்கிறேன். நான் அதுக்கு தியானிச்சிருக்கிறேன். அந்த காரியத்தை நம்ம பேசி ஜெபித்து நம்ம இங்க இருந்து கடந்து போவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய அபிஷேகத்துல நம்முடைய நுகங்களை கர்த்தர் முறிப்பார். அதே போல நம்முடைய ஜப வாழ்க்கையினால சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அதே போல நம்ம அக்கினியினால பரிசுத்தாவின் அக்கினியினால நம்முடைய மருத்துவ வாழ்க்கைக்குள்ள போகும்போது நம்மளை கட்ட நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமையின் கட்டுகளை கட்டு அவிழ்க்கப்பட்டு சுவிசேஷ கட்டினாலே கர்த்தர் நம்மளை கட்ட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 17:3 அந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து நம்ம வாசிக்கலாம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்போ நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாமே இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு? வருமானத்துல, பொருளாதாரத்துல பிரச்சனை. இன்க்ளூடிங் ஃபார் மீ, என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். நான் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. எலியா எப்படி சொல்றாரு? நானும் பாடுள்ள ஒரு மனுஷன் தான், ஆனா வானத்துல இருந்து உள்ளங்கை மேகத்துல மலையை வர வச்சவரு. அதே போல ரதங்களுக்கு மேல பல கிலோமீட்டர் ஓடினவரு. அப்படிப்பட்ட ஒரு 40 நாட்கள் நிற்காம பிரயாணப்பட்டவர். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவர். அவர் தான் என்ன செய்யறாரு? இந்த ஏரியாவை போல பாடுள்ள மனுஷன் தான். சூரிய செடிகளை போய் என்ன செஞ்சுக்கிட்டாரு? ஒழிஞ்சுக்கிட்டாரு. பாருங்க. அப்போ நம்முடைய இந்த உலக காரியங்கள், இதுதான் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல பெரும் திண்டினாலும் லௌகிக பாரத்தினாலும் நீங்கள் மோசம் போகாதபடி அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ உலக காரியங்கள் தான் நமக்கு என்ன செய்கிறது? கவலையை கொண்டு வருகிறது. அதுதான் நமக்கு ஒரு பாரத்தை கொண்டு வருகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போற காரியம் என்னன்னா, ஒரு ஹெவன்லி ஃபாதர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். நான் இவ எல்லாமே சொல்றது இப்ப ஜீவனை குறித்து தான் நான் பேச போறேன். அப்ப அப்படின்னு பார்க்கும்போது அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்றாரு. அதை இப்பவே நமக்குள்ள அந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த சாயல் நமக்குள்ள இப்ப வந்துருச்சு. அப்போ அந்த ஜீவனானவர் யாரு? பிதாவாகிய தேவன். அவர் நித்திய ஜீவனாக இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? அந்த நித்தியத்துக்குரியவருக்கு அந்த ஜீவனை கொடுக்கக்கூடியவரா அவர் இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர், அதற்கு நம்ம அந்த ஜீவனோடு கூட நம்ம இணைந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் நதியை போல நம்ம என்ன செய்கிறார்? கடந்து போக செய்கிறவராய் இருக்கிறார். இப்ப இன்னைக்கு இதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த தேவ செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், ஜீவ நதி. இதுதான் இன்னைக்கு கடைசியா சிஸ்டர் வந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டை கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அதனால பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியில பாடி நம்ம அந்த ஜீவனால நிரப்ப போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ ஊற்று என்ன? அப்போ நான் இதை விளக்கி சொல்லணும்னா, ஒரு ஊற்று இருக்கு. அந்த ஊற்று எங்க இருந்து வருதுன்னு யாருக்கா தெரியுமா? ஆனா அந்த ஊற்று பொங்கி வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு தெளிந்த தண்ணி, அது என்னது? ஜீவ தண்ணீர். அந்த ஊற்று நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து ஜீவ தண்ணீர் நமக்கு தெரியும். அந்த ஜீவ தண்ணீர் அப்படியே பொங்கி என்ன ஆகுது? ஜீவ நதியாய் பாருகிறது. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம மறுபடியும் அதை சற்று நம்ம தியானித்து நம்ம ஆவிக்குள்ள நம்ம 87:7 வாசிங்க. சங்கீதம் 87:7. அப்ப நம்முடைய ஊற்று எல்லாம் எங்க இருக்குதா? உண்மையில் இருக்கிறது. அது யார் உண்மையில் அப்படின்னு சொல்லும் போது அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஜீவ ஊற்று என்று வேதம் சொல்லுகிற காரியம் யாரை குறிக்கிறது என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அந்த தேவனுடைய 2 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். நம்ம காணக்கூட அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனை யாரும் பார்த்துருக்கீங்களா? தேவனை யாரும் பார்த்ததில்லை. 2 காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நான் தேவனை குறித்து ரொம்ப நான் பேசல. அவர் தான் ஜீவ ஊற்று. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அவர் யாரு? ஜீவ ஊற்று. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் உம்மிடத்துல ஜெபிக்கிறோம், உம்மிடத்துல நாங்கள் பாடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அதனாலதான் யாக்கோபு 1:17 வாசித்து பார்க்கும்போது
பரலோகத்தின் தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு ரெண்டு காரியத்தை செய்கிறார். ஒன்று, பரலோகத்திலிருந்து ஒரு பிதாவினிடத்திலிருந்து ஒரு நன்மை இறங்கி வரவில்லை என்றால் ஒருவனும் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. இதுதான் இயேசு சொன்னார். ஒரு அவன் நீ ஏன் இன்னும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் போது, இந்த அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுக்கலன்னா உனக்கு இந்த அதிகாரத்தை யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுகிறார். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இரண்டாவது வாசிங்க 1:6-16. இவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்? அந்த ஊற்றுடைய தன்மையை தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். ஒருவராய் சாவாமை உள்ளவர். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சாவாமை உள்ளவர், அழிவில்லாதவர். அந்த தேவன் வாசிக்கலாம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண முடியும். நம்மளால இந்த மனுஷ கண்கள்ல நம்முடைய கிரிகளினால இந்த பரலோகத்தின் தேவனை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. நம்மளால ஒரு 1000 வாட்ஸ் பல்பு லைட்டே நம்மளால என்ன செய்ய முடியாது? நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அதாவது ஒரு யூடியூப்ல ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். என்னன்னா, அவர் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கும்போது சில பேர் எதிர்த்து வந்துட்டாங்க. நீங்க கூட கேட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தேவ மனிதன் சொன்னார், எதிர்த்து வந்துட்டாராம். எதிர்த்து வந்தோடனே, நீ கடவுள் சொன்ன அந்த கடவுளை நீ காட்டணும் அப்படின்னா, கடவுளை காட்டினாதான் நீ நாளைக்கு உனக்கு சுவிசேஷம் சொல்றது கொடுவேன், இல்லைன்னா உனக்கு அடி உதறான், உன்னை அடிச்சு தூக்கிடுவோம், சர்ச்செல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்ட்டாராம். அவர் சொன்னாராம், நாளைக்கு 12 மணிக்கு வா, நான் கடவுளை காட்டுறேன், நீ ரெடியா வா, நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்ட்டாராம். அவன் குழம்பு இருப்பான். இவர் பரிசுத்தாவினால நம்பியிருக்காரு. இவரே வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஞானமா பேசுறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் 12 மணிக்கு வந்துட்டாரு. கடவுளை காட்டல, அவ்வளவுதான், எனக்குள்ள அந்த மூர்க்க வெறி வந்துரும்ட்டாராம். நான் சொன்னதை செஞ்சிருவேன் அப்படின்ட்டாராம். அப்படின்ட்டு கடவுளை காட்டணும் அப்படின்ட்டாராம். அப்புறம் வந்துட்டு எங்க கடவுள் எங்க 12 மணிக்கு வந்தானே ஆண்டவர்கிட்ட இவரு ஜோம் பண்ணதோட, ஆண்டவரே நான் மழை மட்டும் பெய்யாம இருந்தோம், நல்லா வெயில் அடிக்கணும் ஆண்டவரே. அவர் ஜபம் அது, அவருக்கு அங்க போய் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரு கடவுளை காட்டாரு இருந்திருக்காரு. அப்போ பார்த்தேனே, அந்த பாரு, அந்த சூரியனை பாரு அப்படின்னா, அப்போ சூரியனை பார்க்கறாரோ, பார்க்க முடியலையா? நல்லா பாரியா, நல்லா பாரு, சூரியனை பார்க்கறோ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பாருங்க, அவரை பார்க்க முடியல. அடுத்து பாத்து, நீ எங்க நிக்கிறியா, உடனே எனக்கு தெரியலையா, கண்ணு கூட இருப்பா, கடவுள் படைச்ச சூரியனே பார்க்க முடியலன்ற, அப்புறம் நீ கடவுளை காட்டுதான் நான் எங்கேயா காட்டுறது? அல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவர், மனுஷர்கள் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் படைத்தவர், அவர் சிருஷ்டிகர், அவர் காணக்கூடாதவர், மனுஷர்கள் கண்டிராதவராய் இருக்கிறார். எனக்கு அங்காமல் எலோஹிம், அந்த எலோஹிம் என்னும்போது லவுட் வாய்ஸ், அவரை பார்க்க முடியாது, ஆனா அவருடைய அன்பின் குரல் இந்த உலகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஜீவ ஊற்று, அவர்தான் எல்லா ஊற்றுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவரே ஊற்றாக இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அழிவில்லாதவர், சாவாமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இன்னைக்கு சொந்த ஜனங்களாய் நாம் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அதனாலதான் சங்கீதம் 36:9 வாசிக்க, அவருடைய ஆலயத்தை பரிபூர்ணமாக நம்மளை திருப்தி ஆக்குகிறவர் மாத்திரமல்ல, அதை வாசிக்க 9வது வசனத்தை, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் யாரு? அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். அவருடைய வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நாம் வெளிச்சத்தை காண்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தேவ அந்த தன்மை என்ன அப்படின்னா, அந்த தன்மைகள் என்னன்னா, அவர் மகா இரக்கம் உள்ளவர், அவர் மகா கிருபை உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். எல்லாத்துக்கும் மேல ஒரு காரியம் சொன்னா, அவர் மிகுந்த அன்புள்ளவர். அல்லேலூயா. ஏன் தேவனுக்கு ரொம்ப கோபம் அப்படின்னா, ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து ஏன் தேவன் ரொம்ப வேதனைப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த விக்கிரகத்துக்குள்ள என்ன இல்லைன்னா, ஆவி அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு ஒரு இதுக்குள்ள ஆவி போக முடியுமா? இந்த புஸ்தகத்துக்குள்ள ஆவி போக முடியுமா? இல்ல. இந்த புஸ்தகத்தோட இந்த வாட்டர் பாட்டில ஆவி போக முடியுமா? போக முடியும். அப்போ ஒரு கல், ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளால, ஒரு உருவத்துக்குள்ள தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். அவரை நம்ம எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவனை இப்படி ஒரு சிருஷ்டிக்குள்ள கொண்டு வரும்போதுதான் தேவனுக்கு மனஸ்தாபம் உண்டாகும். தேவனுக்கு இந்த மனுக்குலத்தின் மேல கோபம் உண்டாகும். இந்த விக்கிரக ஆராதனையில தேவன் விரும்புகிறது இல்ல. காரணம் என்னன்னா, உனக்கு வானத்திலும் பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், நீ அதை நமஸ்கரிக்க வேண்டாம். அப்ப
தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த தேவனை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு முக்கியத்துவப்படுத்தினால் அது என்ன? விக்கிரகம். அதற்குள் ஆவி இல்லை. அப்ப தேவன் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த ஆவி எப்படிப்பட்டது, அது எங்கு வாசம் பண்ணுகிறார்? இந்த வெளிப்படுத்தல் 21:3 வாசிங்க யாராவது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம். தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. அந்த வாசஸ்தலத்துக்குள்ள அவர் உட்பிரவேசித்து என்ன செய்கிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய வேதனைகளை மாற்றுகிறார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். சாபங்களை முறித்து போடுகிறார். தேவன் எப்படி அவர் ஊற்றுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுனாய் இருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் அந்த ஆவியான தேவன் வாசம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறார் அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனா இல்ல, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அப்ப இந்த தேவனை நான் ஏன் தேடுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ நான் தேவன்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்வதற்காக அதுக்கு மாத்திரம் இந்த தேவனை நான் தேடி வரல. என் தேவை எல்லாமே இந்த தேவனாகவே இருக்கிறார். அதனாலதான் எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உங்களுடையவைகளா இருக்கிறது. நீ ஜீவ ஊற்றா இருக்கிறது. அந்த ஊற்றிலிருந்து வரக்கூடிய தன்மை என்ன? நீ மகா இரக்கம் உள்ளவர், நீ மகா அன்பு உள்ளவர், நீ மகா பரிசுத்தம் உள்ளவர். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு இந்த மனுக்குலத்திற்கு உண்டானது. அந்த அன்பு நமக்குள் பூரணப்படும்படியாக, அந்த அன்பு நமக்குள் பூரணப்படும்படியாகத்தான் அந்த அன்புல இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். அந்த ஊற்றிலிருந்து வந்த அந்த ஜீவ தண்ணீர் யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதான் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். தேவனுடைய வெளிச்சத்தை ஒருவரும் பார்க்க முடியல. அப்ப அந்த தன்மைக்கு, அந்த கற்சொல்பத்துக்கு ஒத்தவராய், அப்படியே அந்த தன்மையை உடையவராய், அப்படியே அவர் மனிதனாக இந்த வருகிறார். 100% தேவ சாயலை கொண்டு வருகிறார். 100% மனிதனாக வருகிறார். ஆனால் ஸ்திரீ வித்தாக இயேசு வருகிறார். அவர் யார்? ஜீவ தண்ணீர். ஊற்றிலிருந்து வரக்கூடியவர் யாரு? அவர் ஜீவ தண்ணீர். வாசிக்கலாம். எரேமியா 2:13 வாசிக்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன? தேவன் அந்த கர்த்தர் செயலாற்றுகிறவராய் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது அங்க என்ன செய்யறார்? அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவை அவர்களை விட்டுவிட்டு 2 தீமை செய்கிறார்கள். என்ன சொல்லுங்க? ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள், தொட்டியை தெரிந்து வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீவன் இல்லாத காரியத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஜீவ ஊற்றிலிருந்து புறப்பட்டது ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரிலிருந்து வந்தது ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வந்தது. அந்த ஜீவ தண்ணீராகிய வார்த்தை இயேசு, அவர் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அநேக செய்கிற தீமை என்ன? அந்த ஜீவ தண்ணீராகிய இயேசுவை விட்டு விட்டார்கள். அந்த தண்ணீர் தொட்டியில தண்ணி நிற்காத வெடிப்புள்ள ஒரு தொட்டியை தங்களுக்காக தெரிந்து கொண்டார்கள். அதனால வாழ்க்கையில கஷ்டம், அதனால வாழ்க்கையில துன்பம், இருதயத்தில் ஒரு ஓட்ட. நம்ம சரீரம் எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறார்ல. என் கால் தேங்கி போயிருக்கா? இல்லைல்ல, இல்லைல்ல. ஆனா டயர் ஓடி ஓடி தேங்கி போயிருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு டயரை நிக்க வச்சா நிக்குமா? உருண்டு ஓடிடாது. எந்த பொருளையாவது நிக்க வச்சு பாருங்க, ஒரு குச்சியை நிக்க வச்சு பாருங்க, நிக்குமா? நிக்காது. நான் என்ன நிக்க வச்சிருக்கிறாருல. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் 75% என் சரீரத்துல தண்ணீர்னால நிறைஞ்சிருக்கு. ஆனா எந்த ஓட்டைனாலும் அந்த தண்ணீர் வெளியே போடல. ஹல்லேலூயா. நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் ஆமே. அவர் ஜீவ தண்ணீர், அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல நாம் காத்துக்கொள்ளும் போது, அந்த இருதயத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கும் போதுதான் அந்த ஜீவன் உண்டாகும், அந்த அழியாமை உண்டாகும், அந்த சாவாமை உண்டாகும். அந்த தேவ தன்மை நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறது. நம்மளை ஆண்டவர் அப்பா பிதாவை அழைக்கிற பாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனாலதான் யோவான் 3:16 மனப்பாடமா சொல்லாமா? அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
அவரை கண்டறிந்து இவ்வளவாய் அந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் ஆக்கினைக்குள்ளாக உலகத்தை தீர்க்கவல்ல, விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவர் தந்தரில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை எதுக்கு சொல்றேன்னா, தேவனிடத்திலிருந்து, காணக்கூடாத தேவனிடத்திலிருந்து, அந்த ஊற்றிலிருந்து வெளிப்பட்டவர் தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஜீவன் தண்ணீர், அவர் தான் நமக்கு ஜீவ வார்த்தைகளை கொடுத்தவர். அந்த வார்த்தையினாலே இன்னைக்கு நமக்கு பிழைப்பூட்டா இருக்கிறது. ஒன்றிலிருந்து தோன்றின மரபு, the begotten of son. அவர் தான் தேவனிடத்திலிருந்து தோன்றி உலகத்திற்கு மனுஷனாய் வந்தவர். ஆனா 100% சாவாமை உள்ளவராய், பாவம் இல்லாதவராய் நமக்காக வந்தவர். அப்ப அந்த ஜீவன் வெளிப்பட்டது. இப்ப வாசிக்கலாம், யோவான் 1:14 வாசிங்க. இப்போ அந்த ஜீவன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன், அது அழியாமை. இந்த ஜீவன் நீங்க பைபிள்ல படிக்கிற இடத்துல எல்லாம் அந்த ஜீவன்றதெல்லாம் அழியாமை, சாவாமை என்ற அர்த்தம். அப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணி, அந்த ஜீவ வார்த்தை வெளிப்பட்டு, வாசிக்கலாம் யோவான் 1:14. நல்ல ஒரு வார்த்தையை நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அது அண்டர்லைன் பண்ணுங்க, அவருடைய மகிமையை கண்டோம். இப்ப மகிமை, இப்ப இந்த ஜீவன் வெளிப்பட்டு இருக்கு. இப்ப இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அது இயேசுவா இருக்கிறாரு. என்னைக்கு நம்ம பாவிகள் தேவனுக்கு அறிக்கை செய்து நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கும் போது, நம்முடைய பழைய வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்த வாழ்க்கை, தேவனுக்கு துரோகம் செய்த ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் விட்டு நீரே ஊற்றிலிருந்து தோன்றின ஜீவன் தண்ணி, நீரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை நீக்க வந்த, சாபங்களை நீக்க வந்தவர் என்று அவரை நம் உள்ளத்தில் வாஞ்சித்து விசுவாசித்து நம் பாவங்களை அறிக்கை செய்த போது, இந்த விசுவாசத்தினாலே இந்த தேவனுடைய அந்த ஜீவ தண்ணீராகிய வார்த்தை நமக்குள்ளாக கிருபையாய் சத்தியமாய் நமக்குள் போன போது அந்த மகிமையை நாம் கண்டோம். அல்லேலூயா. இந்த மகிமைனா என்ன சொல்லுங்க பாப்பா. சில வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியலன்னா நம்மளால சத்தியத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, நம்ம சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் சில வார்த்தைகளை இப்படியா, இது ஆக்சுவலா இது நானும் எங்க மாமனாரும் சேர்ந்து தியானிச்ச வசனம். நாங்க உட்கார்ந்தோம், ஒரு மணி நேரம் பேசணும், நல்ல ஒரு சத்தியத்தை கொடுத்தாரு. அது அந்த சத்தியத்தை தான் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தரை உற்று கவனித்திருப்பாராம். அப்ப இப்படி பேசும்போது என்ன ஆகுது, ஒரு சத்தியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, தேவ பிள்ளைகள் கொடுக்கிறார். வெட்டி கதை பேசாதீங்க, ஆமா இனி மாத்துங்க கொஞ்சம், 2 பேரா சேர்ந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்சில் ஐயா சொன்ன வசனம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அது குறித்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. நான் சொல்றேன், கட்டாத வீடு கட்டப்பட்டோம். ஆமா, கலகத்துல இருக்கிற வீடெல்லாம் கலகெல்லாம் போயிடும், கலக்கெல்லாம் போயிடும், பிசாசு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா. நீங்க அப்படி பேசி பாருங்க, சர்ச்சில் தூக்கம் கூட வராது. ஆமென், ஆமென். அப்ப மகிமை அப்படின்னா என்ன? அப்ப மகிமைனா என்ன? சந்தோஷம். அக்கா கை தட்டுமா? அல்லேலூயா. போன வாரம் அதான சொன்னேன், எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்கிறது. பிலிப்பியர்ல பவுல் வாசித்தோம் பாருங்க. மகிமை என்றா ஒரே காரியம் சொல்றேன். அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா நான் இன்னைக்கு அதை எடுக்கல. போன வாரமே சந்தோஷம் எடுத்துட்டேன். இந்த வாரம் கொஞ்சம் அந்த சமாதானத்தை டச் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கிறேன். தெய்வ மகிமை அப்படின்னு சொன்னா, முதல் சொன்னாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். அப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய சமாதானம், அதுல கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அதுல கிடைக்கக்கூடிய அற்புதங்கள், அதுல கிடைக்கக்கூடிய ஆளுகை. இந்த மகிமை இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போலாம். இந்த மகிமையினால யார் மூடப்பட்டிருந்தா, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இந்த மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எது அப்படின்னு சொன்னா, இந்த மகிமை தான். இந்த மகிமை தான். பிரச்சனைகள் வரும் சில நேரங்கள்ல, நான் கூட முரண்பாடான சில குடும்பங்கள்ல பேசுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா ரிப்பெண்ட், அதுதான் நான் முதலே சொன்னேன், தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற மனஸ்தாபங்கள் நமக்கு வரும்னா, அது ஜீவனையும் சமாதானத்தையும் அது கொண்டு வரும். லௌகீக பாரம் நமக்கு மரணத்தை கொண்டு வரும். வேதம் பவுல் தெளிவாக அதை சொல்கிறார். அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் எப்போதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அந்த சமாதானத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் உங்களோட டச் பண்ண போறேன், கொஞ்சம் காரியங்களை உங்களோட பேசலான்னு இருக்கிறேன். இந்த சமாதானம் அப்படின்னு சொன்னா, இந்த சமாதானம் நமக்குள்ள இருந்து என்ன செய்ய தெரியுமா? ஏன் தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகம் கொடுக்க பிரகாரமா இல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்ன விஷயம் என்னது? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தான் சொன்னார்.
இன்னைக்கோ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது உங்களை வாழ்த்துறது என்ன சொல்லுங்க? சமாதானம். நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாமா? இனிமே பிரைஸ் எல்லாம்னு சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் தருவாராக அப்படின்னு ஒருத்தரை கை குலுக்கி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, யார்கிட்ட புறஜாதி கிட்ட கூட சொல்லுங்க. ஏன்னா சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் மட்டுமே சமாதானக்காரர். இந்த வேலையில கூட நான் ஆவியில ஏற்பட்டு சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையில வந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் அது நிவர்த்தியாகும். அந்த சமாதானம் மட்டும் உள்ள போயிட்டா, ஒரு நம்ம லாங்குவேஜ்ல கிராம லாங்குவேஜ்ல சொல்றேன், பானையை உருவாக்கும். பானையை உருவாக்கும். அண்ணன் களிமண்ணை பத்தி சொன்னாங்கல்ல, அதனால பானையை உருவாக்கும்னு சொல்றேன். பானை எங்க இருக்கும்? தலை மேல இருக்கும், இல்லை இடுப்புல இருக்கும், எங்க இருக்கும். ஆனா ஒரு நாள் டமாக்கு உடையும். அது அடுத்த பயன்ல சொல்றேன். அது பானை உடையும். ஆனா உடையும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா, அது உருவாக்குகிற சக்தியாய் மாறிடும். அல்லேலூயா. அது என்ன ஆகும்? உருவாக்கும். ஏன் சமாதானமா இருக்கணும்னா, நீங்க வேலையில சமாதானமா இருக்கணும். அதனாலதான் நான் சமாதானத்துல 3 சமாதானம் இருக்கு. கடைசியா சொல்ல பாருங்க. அதுல சமாதானம் இருந்துட்டே இருந்ததுன்னா உங்க ஊழியம் வளரும், நீங்க ஆவிக்குள்ள வளருவீங்க. சமாதானத்தை நீங்க அதிகமா அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் நல்ல growth ஆவாங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. சமாதானத்தை இழந்தீங்கன்னா என் பிள்ளைகளை நானே வந்து சபிப்பேன். என் பிள்ளைகளை அடிக்கடி சபிப்பேன். என் பிள்ளைகிட்ட நான் இங்க பொய் தான் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். இப்படி இருந்தா இப்படி ஆயிடுவேன். ஆனா சமாதானமா இருந்தா நீ எப்படி இருந்தாலும் நீ நல்லா ஆயிடுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லா ஆக்கிடுவாரு. ஆமென். பாருங்க, இனி இதெல்லாம் மாற போகிறது. அல்லேலூயா. ஜீவ நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஊற்றப்படும் போது, அந்த பலனை பெறும்போது கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப சமாதானம் இருக்கும்போதுதான் குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல ஒரு பெரிய பாக்கியம் உண்டாகும். எல்லாத்தையும் அந்த சமாதானம். அதனால கர்த்தர் சொல்றார், உலக சமாதானம் வேண்டாம். அந்த உலகத்துல சமாதானம் டெம்பரவரி. ஆனா நான் கொடுக்கிற சமாதானம் அது ஜீவனுக்குரியது, அது நித்தியத்துக்குரியது. ஏதோ 3 மணி நேரம் சினிமா பார்த்துட்டா அதுல வரக்கூடிய சமாதானம் இல்ல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஹாப்பியா இருந்துட்டா அதெல்லாம் சமாதானம். நான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட போன்ல மணிக்கணக்கில் பேசிட்டா அதுல இல்ல சமாதானம். இயேசு கொடுக்கிற சமாதானம் அது நித்தியத்துக்குரிய சமாதானம், அது உருவாக்குகிற சமாதானம், அது உருவாக்கும். இனிலிருந்து நீங்க அந்த சமாதானத்துல நின்று பாருங்க. உங்களுக்குள்ள வியாதி வந்தா கூட அந்த வியாதியை சுகமாக்கக்கூடியது சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலையில ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு வீட சுத்தி தீ பிடிச்சி எரியுது, நீங்க மட்டும் சமாதானமா இருந்து பாருங்க, இயேசு மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நம்மளால முடியுமா? இருந்தாங்க, ஆதி திருச்சபையில இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. தூக்கி எண்ணெய் கொப்பரையில போகும்போது அவங்க சமாதானமா நின்னாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் தான். இந்த சமாதானம் தான் நமக்கு விசுவாசத்தை பெருக செய்யும். இந்த சமாதானத்தை இழுக்கும் போது என்னடா ஒரு விசுவாசம் இது, என்னடா இது ஒரு வாழ்க்கை, என்னடா ஒரு நரக வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை போல நாமளும் சில நேரங்களில் முறுமுறுத்தவர்களாய் காணப்படுவோம். அந்த எகிப்து வாழ்க்கை நல்லா இருந்தது. அங்க இருந்த கஞ்சியும், அங்க இருந்த வெங்காயமோ பூண்டோ இது நல்லா இருந்தது. இந்த வாழ்க்கையை நல்லா இருந்தது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தா தேவன் முறுமுறுப்ப விரும்பவே மாட்டான். நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்கணும். அல்லேலூயா. நாம் அதனாலதான் சமாதானம் சமாதானம் சமாதானம். அப்போ அந்த சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த மகிமை. இப்போ மகிமைனா என்ன தெரியுமா? சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஆளுகை, அற்புதம், இதெல்லாம் இந்த இயேசு வார்த்தையிலிருந்து நமக்கு. அதனால அங்க சொல்றாரு, அந்த மகிமையை நாங்கள் கண்டோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் வாசம் பண்ணும்போது அந்த மகிமையை கண்டோம். அது உலகத்துல நாங்கள் பார்க்கல, இயேசு இடத்துல மட்டும் பார்த்தோம். அவருடைய சமூகத்துல வரும்போது பார்த்தோம். அவருடைய சமூகத்துல வேதத்தை திறக்கும் போது நான் பார்த்தேன். அவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கும் போது நான் பார்த்தேன். அவருடைய சமூகம் எனக்கு பேர் இன்பமும் பேர் ஆனந்தமும் இருக்கிறது. அல்லேலூயா. தாவீது என்னதான் தன்னுடைய வாழ்க்கையில கண்டு கொண்டதுனால அவர் சொல்லுகிறார், நித்திய பேர். அது என்னது? நித்திய பேரின்பம். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா பொக்கிஷம்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது? பொக்கிஷம். பொக்கிஷத்தை எங்க வைப்போம்? இல்ல, உங்க வீட்டுல இருக்க பொண்ணு வெளியே சொல்றேன். இந்த பொக்கிஷத்தை எங்க வைப்பீங்க? எங்க வைப்பீங்க? பீரோல முதல் பீரோ திறக்கணும், அதுக்கு அடுத்து 2வது பீரோ, குட்டி பீரோ திறக்கணும். அதுக்குள்ள கை நுழையாத ஒரு இடம் ஒன்று இருக்கும், அதை அப்படி தள்ளணும்.
இப்போ எப்படி இருக்கோ தெரியல, பழைய வீட்டில் அதுவும் இல்லை. கை விட்டா இந்த சைடில் வெளியே இருக்கும், இந்த சைடில் தங்கம் இருக்கும், இந்த சைடில் காசு இருக்கும். இருக்கும், ஆமீன்னு சொல்லுங்க. இருக்கும். இப்போ நீங்கள் அதான் நினைப்பீங்க, எங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. 1000 வெள்ளியை பொண்ணை காட்டிலும் நீ விளம்பின வேதம் என் இருதயம் என்கிற பீரோல இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் எதை சொல்லுகிறது? பூமியில உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீர்கள், அங்கு பூச்சி புழுவும் அதை அழித்து போடும். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. அங்க உங்க பலன் மிகுதியாய் பெருகும். அப்ப எது பொக்கிஷம்? கர்த்தருடைய சமாதானத்தை, கர்த்தருடைய சந்தோஷத்தை. இந்த பூமியில தேவன் நமக்கு வாசம் பண்ணுகிற, அவர் நம்ம ஆவியில வாசம் பண்ணுகிற அந்த இடத்துல நீங்க இதை அதிகமாக சம்பாதித்து வைங்க. நீங்க பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் பலன் மிகுதியாய் பெருகுகிறதை நீங்க பார்ப்பீங்க. 2 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிற பவுல் சொல்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணின கண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கும். அந்த பொக்கிஷம் என்ன எங்க இருக்குது? அந்த மகிமையின் பொக்கிஷம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தா நீங்க அதுல இருந்து கவலைப்படவே வேண்டாம். அதுல இருந்து ஜீவன் ஊற்று புறப்படும். நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அவைகளுக்குள் இருந்து என்ன புறப்படுமா? ஜீவன் ஊற்று. அது எதுல வரும்? நீதிமொழிகள் 3:23 இதுல வரும் நினைக்கிறேன். 3:23 தான் நினைக்கிறேன் வரும். அப்ப பாருங்க, ஜீவ ஊற்று புறப்படும். நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்துல நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பொருள், நமக்கு பொருளாதாரம் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா சந்தோஷம் கிடைக்கும். பதவி, புகழ், இப்படி நிறைய வீடு, இப்படி கார் வசதி இதெல்லாம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. பிரியமானவர்களே, நான் ஒரு கார்டு உங்களுக்கு தர போகும்போது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி பைபிளில் வச்சுக்கோங்க. அதில் நான் அழகாக போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். என்னன்னா, நல்ல குணம் இருந்தால் அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கு. அதே போல படித்து விட்டால், என்னை நல்லா படித்தேன் அப்படின்னா அந்த சந்தோஷமும் சமாதானமும் அந்த மகிமையை வெளிப்படாது. நல்ல பண்பு இருந்தால் தான் அந்த மகிமை வெளிப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா, நல்ல வீடு இருக்கும், சூப்பராக வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் அதனால என்ன கிடையாது? சந்தோஷமும் சமாதானமும் கிடையாது. நல்ல பண்பு இருக்கணும், அங்கதான் என்ன இருக்கும்? சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். தேவனே நமக்கு நிறைய நன்மைகள் அள்ளி கொடுக்கிறார். அழுது தேவன்கிட்ட நன்மையை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி தேவனே நன்மைகளை கொடுத்தாலும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் வராது. எப்போ வரும்? நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளா சரியா இருந்தாதான் என்ன வரும்? சந்தோஷமும் சமாதானமும் வரும். அப்போ எப்போதும் நம்ம சமாதானமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா மாறணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை கனப்படுத்தணும், என்னை ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா மாற்றணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கருதியா இருக்கணும், நானும் கருதியா இருக்கணும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த மனத்தாழ்மையும் அந்த சாந்தம் உள்ள ஆவி இருந்தா தேவன் நமக்கு ஆத்மாவுக்கு இழைப்பாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு நம்ம மேல அமர்ந்தான். அது பயணம் எங்க? நான் அரண்மனையை நோக்கி தான். ஆனா அது எங்க அரண்மனையை நோக்கி எப்படி போவோம்னா, சிறுமி போய் அதற்கு பின்பாக அரண்மனைக்கு கடந்து செல்ல. இயேசு எருசலேமுக்குள்ள போகும்போது குருத்தோலையில கழுதை மேல என்ன செஞ்சாரு? பவனிக்கிறார். அப்ப கழுதை எங்க போச்சு? சிலுவையை நோக்கி போச்சு, அரண்மனையை நோக்கி போல. ஆனா சிலுவை மலையா எங்க போச்சு? பரலோக அரண்மனைக்கு நம்மளை கூட்டி சென்றது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த வேலையில கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் 3 விதங்கள்ல செயல்படும். குறித்து மட்டும் கொள்ளுங்க, நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் இந்த குறிப்பை சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ரோமர் 16:20 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும்போது சாத்தான் உங்க காவிரிக்கையில இருப்பான். ஹல்லேலூயா. தேவ சமாதானத்தினுடைய முதல் வல்லமை என்ன செய்யணும்னா, உங்களுக்குள் கிரியை செய்கிற அந்த சாத்தானுடைய வல்லமை உங்க காலை கீழே கொண்டு வந்துருந்தாங்க. சமாதானம் அதுக்கு மேல இருக்கும், சாத்தான் அதுக்கு கீழே போயிருவாங்க. நீங்க அதை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்களை சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. 2 தெசலோனிக்கர் 5:23 நீங்க வாசிங்கன்னா கடைசியா என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சமாதானம், தேவ சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறான். பரிசுத்தமா இருக்கும் இருக்கிறதுக்கு சமாதானம் உதவி செய்கிறது. தேவ சமாதானம் உங்க இருதயத்துல வரும்போது நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஏன் வாலிப பிள்ளைகள் இருதயத்துல வசனம் இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தியம் இருக்கணும்னு சொன்னா, அதுதான் சமாதானத்தை கொண்டு வரும். அந்த சமாதானம் என்ன செய்யுமா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவது. அப்ப சமாதானம் என்ன செய்யுது? பரிசுத்தப்படுத்துது. நம்ம குற்றமற்றவர்களாய் இல்லாதபடி ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்யுது? சமாதானம் ப்ரொடெக்ட் பண்ணுது, காத்துக்கொள்கிறது. தேவ சமாதானம் ஒரு மனிதனுக்கு ஏன் தேவைன்னா, அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் சமாதானம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும். 2 Thessalonians 3:16 வாசி பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை சமாதானத்தை குறித்து சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார். இந்த சகல விதத்திலும் சொல்றது அப்படி அதுல ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்புதமா போட்டிருக்கு. எவ்ரி வே நம்ம வழி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இருக்குல்ல, ஒவ்வொரு வழியில நம்ம போறோம். இப்ப நான் பிரசங்கம் சொன்னா நான் ஒரு வழியில போயிடுவேன். அப்ப எனக்கு ஒரு வழி இருக்கு, உங்களுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா எல்லாமே போகிறது ஜாயிண்ட் ஆகுறது கடைசியில நித்திய ராஜ்யத்துல தான் நம்ம சேர போறோம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த பூமியில ஒவ்வொரு வழியில போறோம். அம்மாவுக்கு ஒரு வழி இருக்கு, எனக்கு ஒரு வழி இருக்கு, அண்ணனுக்கு ஒரு வழி இருக்கு, எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு, விக்கிக்கு ஒரு வழி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா அந்த வழியில தேவ சமாதானம் இருக்கும். அது என்ன செய்யும்? சகல விதங்களிலும் தேவன் நமக்கு சமாதானத்தை அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப சமாதானம் 3 காரியம் செய்கிறது. பிசாச காலின் கீழ் கொண்டு வருகிறது. 2வது என்ன செய்கிறது? நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தை காத்துக் கொள்கிறது. 3வது காரியம் என்ன செய்கிறது? நம்ம எந்த வேலையா, நீங்க வேலையா போங்க, நீங்க மற்ற காரியங்களா போங்க, அலுவலக காரியமா போங்க, ஊழிய காரியமா போங்க, அந்த சமாதானம் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் அவர் ஜீவ தண்ணீர் இருந்து ஜீவ வார்த்தையா இருந்த அந்த தேவ மகிமை நமக்குள்ள காணும்படியாக, அதான் தேவ மகிமை. இந்த சமாதானத்தினால அந்த தேவ மகிமை நமக்கு வெளிப்படுகிறது. 3வது காரியம், இந்த தண்ணீர் ஓவர்ஃப்ளோஆகி இப்போ இது ஜீவ நதியாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் யோவான் 7:38 கடைசியா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி. இப்ப ஒரு நல்ல ஒரு விசுவாசியோட உள்ளத்துல இருந்து என்ன புறப்படுமா? ஜீவ தண்ணீர் நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அப்ப பாருங்க, நதி. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஊற்றிலிருந்து புறப்படுகிறது. அந்த ஊற்று பெத்லகேம்ல ஜீவ தண்ணீராய் பிறக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் பொங்கி 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக இன்னைக்கு இந்த கீச்சல பகுதியில இன்னைக்கு ஜேம்ஸ் பிரதர், இஸ்ரேல் பிரதர், இன்னொரு சகோதரி காயத்ரி சிஸ்டர், இப்படி எத்தனையோ பேருக்குள்ள அந்த ஜீவ நதி ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்படி அந்த ஜீவ நதி அந்த 12 பேரு அப்படியே அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டார். 12வது அப்போஸ்தலராக கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். இந்த அப்போஸ்தலர்கள்லாம் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். என்ன பொருள்? அப்போஸ்தலர்கள் என்னது? முதல் அப்போஸ்தலர் வேதாகமத்துல யாரு? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா யாரு பேசக்கூடாது. நான் இப்ப கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த மாசம் வரும்போது இல்ல ஆன்லைன்ல வரும்போது ஒரு பிரைஸ். யாரு அமைதியா இருக்கணும் பக்கத்துல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் யார்? சொல்லுங்க. பிரைஸ் கொடுக்கணும் வாஞ்சியா இருக்கு. யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மிஷனரி அவர்தான். ஏன்னா யோவான் 3:34 நினைக்கிறேன், அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறது என்னன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், அவருக்குள் அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் இருக்கிறது இருக்கு. அனுப்பப்பட்டவன் அப்போ சொன்னா யாரு? அனுப்பப்பட்டவன். தேவனை பார்த்தவர் யாரு? இயேசு. அப்ப தேவனை பார்த்து தேவனால் அனுப்பப்பட்டவர், நற்செய்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர், நற்செய்தியாவே வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவை முகமுகமா பார்த்தது யாரு? அப்போஸ்தலர்கள் பார்த்தவர்கள். அதே போல அனுப்பப்பட்டவர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். அவர்கள் தான் ஜீவ நதியாய் பெந்தேகோஸ்தே நாள்ல 120 பேர் மேல பற்பல பாஷைகள்ல அக்னிமயமான நாவுகள்ல அந்த தேவனுடைய ஆவியானவர் ஜீவ நதியாய் ஒளிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீராகிய இயேசு ஜீவ வார்த்தையாக வெளிப்பட்டவர். ஜீவன் அந்த மகிமை நம்ம கண்டோம். அந்த மகிமையிலிருந்து வெளிப்பட்டது என்ன? ஜீவ நதி. அந்த நதி பாய்ந்து ஓடி இன்னைக்கு இந்த கீச்சல கிராமத்தை தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 12 அப்போஸ்தலர்கள் மூலமா. அப்ப பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாவை இந்தமா அதை கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வாங்க. நான் யார்கிட்ட கொடுப்பேன்? கொடுப்பேனா? இல்ல நீங்க கொடுத்துருவீங்களா? தெரிஞ்சவங்களா விட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அப்போ தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இன்னைக்கு அந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் இதுல இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? ஊற்றப்பட்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர், அதுக்கு நான் ஒரு 7 காரியம் இருக்கு. ஆவியானவருடைய செயல்கள் நான் கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் அந்த 7 காரியத்தை கொண்டு வரேன். அதை கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். ஆவியானவருடைய 7 செயல்பாடுகள், சபைக்கு ஊற்றப்பட்டிருக்கிற அந்த ஜீவ நதியினுடைய 7 தன்மைகள் என்ன, அந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த 7 நன்மைகள் என்ன. ஆனா இப்ப நான் இந்த ஆவியை பத்தி ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். வெளிப்படுத்தல் புத்தகம் நம்ம 22 அதிகாரத்தை இன்னைக்கு வாசிச்சோம்ல, அதுல இருந்து ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 4 வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிங்க. அந்த 4வது வசனத்தை ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிப்பேன். இன்னைக்கு அதோட முடிக்கிறேன். கரெக்டா நம்ம டைம் முடிய போகுது. அது மாத்திரம் இன்னைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஜீவ நதி, அந்த ஜீவ நதியாய் பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அடையாளமாய் இருக்கிறார்? ஜீவ நதியாய் இருக்கிறார். அந்த நதி யாரு மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது? நம்ம மேல ஊற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப வாசிங்க 22ல. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அந்த நதி எங்க இருந்து வருது? பேசிக் எங்க இருந்து வருது? ஊற்று தேவனிடத்திலிருந்து வருது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருது. இயேசு அந்த சிங்காசனத்துக்குரியவராக இருக்கிறார். அங்க இருந்து ஒரு நதி என்ன செய்யுது? நம்ம மேல அப்படியே பாய்ந்தே வருது. பாருங்க, கவனமா வாசிக்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. அந்த நதி அது கீழே வரும்போது பாருங்க, வாசிங்க. நான் அப்படியே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். 12 விதமான கனி, மாதந்தோறும் அது 12 விதமான கனிகளை தருகிறது. இது கனி உள்ள வாழ்க்கை. இது எங்க இருந்தது? ஏதேனிலே அந்த தேவ மகிமையிலே பரிசுத்த ஆவியானவர் நதி போல ஆதாம் ஏவாளுக்குள் ஊற்றப்பட்டு கொண்டே, அது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓவர்ஃபுல் ஆகி கொண்டே இருந்தது. லிமிட்டேஷனே கிடையாது. ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட ஊற்றப்பட நம்ம வாழ்க்கையில கனி நிறைந்து கொண்டே இருக்கும். ஆவியானவர் குறைய குறைய நம்ம வாழ்க்கையில கனி சொத்தையாகி கொண்டே இருக்கும். அப்ப ஆவியானவர் நம்ம மேல அதிகமாக ஊற்றப்பட இன்னைக்கு ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். 12 மாதங்கள், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருஷமும் அது கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க, அது இலைகளுக்கு என்ன இருக்குமா? ஜீவ விருட்சம் இருந்தது. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சம். வாசிங்க. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். எது? அது தேவ சமூகம். அந்த தேவ சமூகம் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தோடு அந்த ஆவி மண்டலத்திலிருந்து நீங்க நிற்கும் போது, ஜெபிக்கும் போது, யோசிக்கும் போது அது ஒரு இலை, ஒரு நிழல், அது நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அதனாலதான் மல்கியால சொல்லுவது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் வெளியே சென்று கொடுத்த கண்ணுகளைப் போல செழித்தூங்குவார்கள். அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர்கள் அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் அடைவார்கள். சிஸ்டர் அழகா சொன்னாங்க, செட்டைகளை விரிக்குமா? அந்த சிறகு வேற, செட்டை வேற. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சிறகை விரிக்கும், 2 பிரச்சனை வரும்போது இன்னொரு சிறகை விரிக்கும். முழுமையா பிரச்சனை வரும்போது அந்த கழுகு செட்டையை விரித்து விடும். நம்ம வாழ்க்கையை கர்த்தரை அவருடைய சமூகத்துல நீங்க நாடி அவருடைய சமூகத்தை நம்பும் போது ஒரு பிரச்சனைக்கு ஒரு சிறகு. நிறைய தலைக்கு மேல பிரச்சனை போச்சுன்னா சத்ரு வெள்ளம் போல வந்தானா பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வாசிங்க. இப்போ இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டி ஆனவரும் இருக்கிற சிங்காசனம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நான் இப்ப அதை சொல்றேன். நமக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. அவர் சிங்காசனம் நமக்குள்ள வர்றதுக்கு நமக்கு என்னங்க தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்க. சிங்காசனத்தை ஆண்டவர் நமக்குள் வைக்கிறார். நம்ம வீட்டுல நடுவுல அவர் சிங்காசனம் இருக்கு. சிங்காசனம் என்ன? நம்மை ஆளுகிறவர். அல்லேலூயா. நம்மை ராஜரீகம் பண்ணுகிறவர், நமக்கு மகத்துவத்தை கொடுக்கிறவர், நமக்கு பராக்கிரமத்தை கொடுக்கிறவர். சமுத்திரத்தின் இரைச்சலை போல சத்தம் பிரச்சனைகள் பெருசா இருந்தாலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உடையவர். நம்மளை உண்மை உள்ள சாட்சியாய் மாற்றுகிறவர். நித்தமும் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆலயத்திலே நம்மை அலங்காரமாய் மாற்றுகிறவர். அவர் நம்மை ராஜரீகம் பண்ணுகிறவர். அவருடைய சிங்காசனம் நமக்குள்ள வருகிறது. பாருங்க. இப்ப அடுத்து வாசிங்க. இப்ப நம்ம ஊழியக்காரனா மாறிடுறோம். இப்ப எப்படி ஆயிடுறோம்? நம்ம அவருடைய சவன், அவருடைய ஊழியக்காரனா மாறிடுறோம். இப்ப வாசிங்க. அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப வாசிங்க கடைசி. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் தேவனுடைய ஊழியராக இருக்கிறோம், தேவ சமூகத்தை தரிசிக்கிறவர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே இரக்கத்தை பெறவும், முடியும் அந்த வசனத்தை, ஏற்ற காலத்திலே இரக்கத்தை பெறவும் அவருடைய
கிருபையையும் சகாயத்தையும் பெறும்படி கிருபா சண்டையிலே தைரியமாய் பிரவேசிக்க கடவுள். அவருடைய பிள்ளைகள் அந்த பிரகாரத்துல தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிற ஒரு தகுதியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவருக்கு முன்னாடி நிற்கிறது யாரு? பிதாவுக்கு முன்னாடி பக்கத்துல நிற்கிறது யாரு? எப்போதும் அவர் கூடயே இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்றேன், அந்த இயேசு கிறிஸ்துக்கு என்ன பங்கு இருக்குதோ அந்த பங்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசுக்கு தேவன் என்னெல்லாம் நன்மையை வச்சிருக்கிறாரோ அந்த நன்மைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதாக சுதந்திரவாதி, இதாக நம்ம புத்திர சுவிகார பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த நாமம் அவருடைய நெற்றியில ஒரு அடையாளம். இந்த அடையாளம் என்ன தெரியுமா? காயினுக்கு ஒரு நெற்றியில அடையாளம் போட்டார். எசேக்கியேல் சொல்லும் போது அந்த பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியில ஒரு அடையாளம் போடுகிறார். இங்க சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு என் நாமத்தின் நிமித்தம் நெற்றியில ஒரு அடையாளத்தை போடு என்று சொல்றார். இது என்ன அடையாளம்? நான் ஒரு நபரை சொல்லி நான் கடைசியா முடிக்கிறேன். முடிச்சு நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியினால நம்ம நிரம்புவோம். என்ன அடையாளம்? அது என்ன அடையாளத்தை குறிக்கிறது? அது என்ன அடையாளத்தை குறிக்கிறது? பேதுருவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. பேதுருவுடைய வாழ்க்கையில அடிக்கடி விழுந்து விழுந்து விழுந்துதான் போறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் அப்படி ஒன்றும் பெர்ஃபெக்டா இல்ல. நாமளும் விழுந்து கொண்டேதான் இருக்கிறோம், அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறோம், வலிவு கொண்டே இருக்கிறோம். ஆனா வலுவாத காக்கிற ஆண்டவர் அந்த பேதுருவை சந்தித்தார். அந்த பேதுருவை சந்தித்தார். அவருடைய அன்பு அவரை சந்தித்தது. அப்ப அவரை சந்தித்தது பேதுரு வலிவி 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 விழுந்தார். ஆனா அந்த அன்பு அவரை சந்தித்து 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 அவரை தூக்கி விடுகிறது. அப்போ ஒரு நெற்றியில ஒரு அடையாளம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நான் அந்த அடையாளத்தோடு, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் ஒரு அடையாளத்தோடு இன்னைக்கு நாம் கடந்து போக போகிறோம். அப்ப அது என்ன அடையாளம்? நான் வலிவி வலிவி போறேன், சிந்தனையில வலிவி போறேன், நான் செயல வலிவி போறேன். எதை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை செய்ய மாட்டேங்கிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதையே நான் செய்யறேன். எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணத்தை பார்க்கிறேன், அதுவே உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது. எனக்கு பலன் இல்லை, நான் தோத்துக்கிட்டே போறேன். இல்ல எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் போட போகிறார். பேதுருவை சந்தித்தார் இயேசு. சந்தித்த போது, யோவான் கடைசி அதிகாரத்துல சந்தித்த போது, நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா என்று சொல்வது, பேதுரு சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்புக்கும் நேசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் அன்பு கூறுகிறார். அன்பு என்பது அகாப்பே அன்பு. அந்த அன்பு நம்ம கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கல. அந்த அன்பு நம்முடைய பழைய வாழ்க்கையை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. என்னை நேசிக்கிறியா, என் அன்பு என் மேல அன்பாக இருக்கிறியா என்பார். ஆனா அவருடைய பதில் என்ன? நான் உண்மை நேசிக்கிறேன். நான் எதுக்கு சொல்றேன்? நேசம் வேறு. மனிதர்கள் சில நேரங்களில் சில காலங்களிலே நம்ம வாழ்க்கையில கூட இருப்பார்கள், அன்பு கூறுவார்கள், அன்பு கூர்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பின்பு நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அன்னைக்கு பவுலும் சீலாவும் இருந்தாங்க, ஆனா மார்க்கும் பவுலும் பர்னபாவும் இருந்தாங்க. அப்படி ஒரு மாற்றம் அவர்களுக்குள்ள பிரிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மனித உறவுகள் சில நேரங்களில் பிரிந்து போகும். ஆனால் அவர் ஒரு நாள் அவருடைய அன்பு என்ன செய்யாது? பிரியவே பிரியாது. அவன் கண்ணீர் விட்டு அழுதான். 3 முறை கண்ணீர் விட்டு அழுதான். நம்முடைய வாழ்க்கையில இந்த வேலையில ஆண்டவர் கேட்கிறார், என்னை பேசி அன்பாக இருக்கிறார். நீ ஆண்டவர் உங்களையே என்னையும் பார்த்து அந்த வார்த்தையை கேட்டா நமக்குள்ளாக அந்த கண்ணீர் வரணும். பேரு அழுது 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 வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவனுடைய முகம் வீங்கி போனான். கர்த்தர் வலிவி வலிவி விழுந்த பேதுருவை தேவனுடைய அன்பு நெருங்கி நெருங்கி சந்தித்து அவனை தூக்கி எடுத்து சபைக்கு முதல் பிஷப்பாக, முதல் மிஷனரியாக, முதல் பிரசங்கியாராக, முதல் நற்செய்தியாளராக அவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் எழுந்து இருப்போமா? அந்த தேவனுடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மளையும் அவருடைய சித்தத்துக்கு நேராக நடத்துவாராக. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், படிப்பறிவில்லாத பேதுரு, வலிவி போன பேதுரு, அந்த பேதுருவை அந்த தேவ அன்பு உருவாக்க முடியுமானால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய அர்ப்பணிப்பு. அந்த பேதுருடைய உண்மையான அர்ப்பணிப்பு. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. மாம்சத்துல கடினமா இருக்காதீங்க, விட்டு கொடுங்க. அந்த ஆவியானவர் நமக்குள்ள பலமா இருக்கும் போதே தேவன் நம்மளை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன செய்கிறார்? அந்த ஆவியானவருடைய பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விடாதபடி அந்த நதி மாதந்தோறும் நீங்க கனி கொடுக்கணும், நாள்தோறும் நீங்க கனி கொடுக்கணும், வருஷந்தோறும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க புசித்து அனுபவித்து அவர் முகத்தை நீங்க தரிசிக்கிறவரா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சாபம் இராது, அந்த இடத்துல ஒரு பாவமும் இராது. அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இந்த உலகத்துல எந்த வெளிச்சமும் தேவைப்படாது. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாராக. தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் ஜீவ நதியாய் அவர் நம்ம இடத்துல பாய்ந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? அந்த பாடலை நம்ம பாடுவோமா? அந்த ஒரு பாடலை நம்ம எழுதாங்க, ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா?
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே. ஒரு வாஞ்சையோடு ஆண்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுப்போம். ஆவியானவரே, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இன்னும் நதியை போல ஆண்டவரே, ஓ நதியை போல பாய்ந்து போய் ஓடுது ஆண்டவரே அப்பா.